வணக்கம். நாங்கள் மக்கள் சமத்துவ வெற்றி கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கியிருக்கோம். எதுக்காக தொடங்கணும் அப்படின்னு யோசிச்சா, நாங்கள் 4 பேர் தினமும் நடக்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் 4 பேரும் ஒரு ரூமில் உட்காந்து பேசுவோம். எதுக்காக இது நடந்தது, ஏன் நடந்தது, இது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் நிறைய கிடச்சிது, இது ஏன் நிறைய கொடுக்குறாங்க, இது ஏன் ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்விக்கு நாங்கள் 4 பேருமே பேசிப்போம். சில விஷயங்களுக்கு பதில் கிடைக்கும், சில விஷயங்களுக்கு பதில் கிடைக்காது. அப்போ நாங்கள் 4 பேர் ஒரு நாள் யோசித்தோம், இதை நம்ம 4 பேர் மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் சரியாயிடுமா? சரியாகாது. அப்போ எல்லாரும் பேசணும். அப்போ இது எல்லாரும் பேசுகிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் இயக்கமாக இருக்கணும். அந்த இயக்கம்தான் மக்கள் சமத்துவ வெற்றி கழகம் என்ற இயக்கம். இங்கே இதோட நோக்கம் என்னன்னா, சமத்துவம், சம உரிமை, பெண்களுக்கான முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வளர்ச்சி மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு. இதுதான் எங்களோட நோக்கம். இதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். இது எல்லாமே சரியாக இருந்தாவே நம்ம நாடு வல்லரசாக மாறிடும். ஒரு நாடு வல்லரசாக மாற்றணுன்னா அந்த நாட்டுக்கு எது ரொம்ப முக்கியம்? அந்த நாடு ஒரு நல்ல கல்வி தரணும், எல்லா மக்களுக்கும் சமமான கல்வி. அந்த நாடு நல்ல ஒரு மருத்துவத்தை தரணும், சமமான மருத்துவம். அந்த நாடு ஒரு நல்ல சமூக ஒற்றுமையாக இருக்கணும். தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தி இருக்கணும். பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வல்லரசு நாடு. அதை மாற்றுற சக்தி யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம குரலில் இருக்குது. அந்த குரல் எழுப்பும் இடமாக மக்கள் சமத்துவ வெற்றி கழகம் இயக்கம் எல்லாருக்கும் உதவும். எங்களுக்காகவும் உதவும், எல்லாருக்காகவும் உதவும். இதுக்கெல்லாம் முக்கியமாக மக்கள் சமத்துவ வெற்றி கழகத்துக்கு மக்களாகிய உங்கள் ஆதரவும் உங்கள் பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். நன்றி. வாழ்க சமத்துவம், வாழ்க மக்கள் சேவை.